கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஹல்லேலூயா. 6 நாள் நாம் வேலை செய்கிறோம். 7வது நாளோ நம் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நாம் அவன் சமூகத்தில் அமர்ந்து நாம் அவனை ஆராதித்து நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் இதை நம்ம ஆசிரியர்கள்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஓய்வு நாளை ஆசிரிக்கிற அந்நிய புத்திரராகிய நாம் நம்ம யாரை எங்கே கொண்டு போவார்னா, அவர் ஜப வீட்டில் நம்ம கொண்டு போவார். ஜப வீட்டிலே நம்மளை கொண்டு போவார். அதாவது ஓய்வு நாளை ஆசிரிக்கிற அந்நிய புத்திரராகிய நாம் எங்க இருப்போம்? நம்மளுடைய ஜப வீட்டிலே நம்மளை கொண்டு போய் நம்மளை மகிழ செய்வார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம், நாம் அவரோடு நாம் பரவது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை என்பது சபை கூடுதல், அதையும் ஆசரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அது வந்து ஓய்வு நாள் அல்ல, அது சபை கூடுதல். அந்த நாளையும் ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாளையும் ஆசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி பிரகாரம் அவர் செய்துவிட்டால் நாம் என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. நாம் ஸ்தானத்தை நாம் இழந்து விடுமானவா? நமக்கென்று ஒரு உயர்ந்த ஸ்தானம் உண்டு, உயர்ந்த நோக்கம் உண்டு. நம்மெல்லாம் உன்னதத்தில் இருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் சண்டே மாதம் ஆசரித்து விட்டு நாம் இந்த நாளை ஆசரிக்கவில்லை என்றால் ஒரு வேலை இப்போ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நாம் இறந்து போய்விடுவோம் அல்லவா? அதனால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் வசனமும் வெளியேறப்பெற்றது. இல்லையா? ஒன்றும் சோடு இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய வசனம் நம்ம சேர்க்கும். ஆதியாகமத்தில் இருக்கிறது வெளிப்படுத்துறது இருக்கும். கர்த்தருடைய வசனம் சோடு இல்லாமல் இருக்காது. இல்லையா? அதனால அந்த சாக்கத்தை விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் பெந்தகோஸ்தே கிறிஸ்துவர்கள். ஹல்லேலூயா. பெண்டிகாஸ்டல். ஆனாலும் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். வேதத்தின் பிரகாரமாக ஆசரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு வேளை ஆண்டவர் இதை வைத்து உங்களை பரலோகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்காமல் போனால் என்ன ஆகும்? ஹல்லேலூயா. நாம் அதை இழந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே நாம் அவரை துதிக்க போகிறோம். சென்ற வருடம் கண்ணீர் மணி போல பாதுகாத்த தெய்வத்தை நாம் துதிக்க போகிறோம். அவரை ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவரை நாம் சிரித்து பாடுற ஒரு ஆனந்த இன்பம் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. உன்னதத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் சங்கீதம் 92 வாசித்து விட்டு 10 கற்பனையும் வாசித்து விட்டு நாம் ஆராதிக்கலாம். ஏனென்றால் இது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92 ஓய்வு நாள் பாட்டாக அந்த காலத்திலே ஒவ்வொரு ஓய்வு நாளும் இந்த சங்கீதத்தை, இந்த பாட்டை வாசித்து விட்டு தான் இவர் ஆசிரிப்பார்கள். அதனால அந்த ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு? ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதம். நாம் அதை வாசித்து விட்டு நாம் தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரையும் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 மீனாலும் தம்புவினாலும் தியானத்தோடு வாசல் சுர மண்டலத்தினாலும் காலையிலேயும் இந்த கிருபையும் இரவிலேயும் சற்றும் அறிவிக்கிறமாயிருக்கும். கர்த்தரின் செய்தியால் என்னை மகிழ்ச்சியாக்கினி நமது கருணைக்கு ஆனந்தப்படுகிறேன். கர்த்தரின் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், யோசனைகள் மக ஆழமானவைகள். மிருகக்குள்ள மனுஷன் அதை அறியான், மூடல் அதை உணர்ந்தான். துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து அக்கறைக்கு அவர் யாரும் செலுத்தும் பொழுது அதை என்னென்னைக்கும் அழிந்து போவதை கேட்கிறார். கர்த்தாவே என்னென்னைக்கும் உன்னதனாக இருக்கிறேன். கர்த்தாவே சத்துக்கள் அறிவிப்பவர் சகல அக்கறைக்கான சிறந்து போவார்கள். என் கொம்மை காணாமல் கொம்மை போல உயர்த்தி புதிய விஷயம் பண்ணப்படுகிறேன். என் சத்துக்கள் நீள என் கண் காணும். என் விரோதமாக என் காதுகள் நீதிமான் பணியை போல தீபம் கேள்வி வருவான். கட்டப்பட்டவன் செலுத்திருப்பார்கள். கத்த ஒத்தவனும் அணி இல்லை நம்முடைய ஈடுபட முடியும். நாம் எதுக்காக இதை வாசிக்கிறோம்னா, இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய
பரிசுத்த வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது இது சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நமக்கும் அது நடக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, ஆண்டோட வார்த்தை ஒருபொழுதும் அது வீணாக திரும்புவதில்லை. அவர் செய்ய நினைத்த காரியத்தை அது செய்து முடிக்கும். இந்த வசனத்தில் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. வசனத்தை நாம் என்ன கன்ஃபஸ் பண்ண 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 அந்த வசனத்துக்கு உரிய ஹல்லேலூயா நன்மைகள் கிருபை நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம எப்படி வாழ்றாங்க? வார்த்தையில தான் வாழ்றோம். நம்ம இயேசு கிறிஸ்து நீங்கள் நான் யாரும் பார்க்கல, அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் வாழ்கிறோம். சொல்லப்பட்ட கர்த்தாவின் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவர்கள், யோசனை மகா ஆழமானவர்கள். செய்கிற மகிழ்ச்சியை சொல்லும் பொழுதே அவர் செய்கிறார், நம்மை மகிழ்ச்சியாக்குவார். மகிழ்ச்சி இல்லைன்னா கொண்டு வருவார். அப்புறம் என்ன வசனம் பாருங்க, துன்மார்க்கன் புள்ளை போல தடுத்து அக்கிரமம் யாரும் செழிக்கும் பொழுது அதை வீணுக்கும். துன்மார்க்கன் என்ன பண்ண, அவன் அழிந்து போவதற்கு தான், அது அழிந்து போவதற்கு. அப்புறம் என்ன வசனம், கர்த்தாவே சொத்துக்கள் அழிவார்கள், இந்த வசனத்தை நாம் வாசிக்க 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 நம்ம விரோதமாக இருக்க சத்துருக்களை ஆண்டவர் அவர் சங்காரம் பண்ணுவார், நிர்மூலமாக்குவார், எழுதி சாம்பலாக்குவார். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, நாம் அவருடைய கண்கள் அல்லவா. இந்த வசனம் சொல்றது, தொழுகிறவன் என் கண்மணியை தொழுகிறான். ஹல்லேலூயா. உங்களை என்னை தொழுகிறவன் அவருடைய கண்மணியை தொழு, அவன் சும்மா விட்டுருவாரா? அதனால இந்த வசனத்தை நாம் வாசிக்க 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 அதில் உள்ள நன்மைகள் கிருபைகள் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. மற்றும் நாம் அதை அறிவிக்கிறோம், நாங்கள் ஓய்வு ஆசிரிக்கிறோம் என்று. அடுத்ததாக நாம் யாரை யூத மதியத்தை வாசிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். டோட்டல் பைபிளுக்கு இந்த ஒரு 10 கற்பனைகள் கட்டளைகள் போதும். ஹல்லேலூயா. இதுல எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவன் கடைபிடித்தால் அவன் அன்பு செய்வான். வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. ஹல்லேலூயா. நாம் தேவனை அன்பு செலுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை கை கொண்டால் அதுதான் நாம் தேவன் காட்டுகின்ற அன்பு. நாம் வாசிக்கலாம் யூதம் அதிகாரம். தேவன் பேசுகிற சகல வார்த்தைகளுமான நமஸ்கரிக்கும் உன் தேவனாய கர்த்தர் நாமத்தை வழங்காத கர்த்தர் நாமத்தை ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசீர்வதித்து இருப்பாயாக. 6 நாளை பரிசுத்தம் போய் கிரியர்கள் யாரானாலோ தேவனை கர்த்தர் விடும். அதில் நீயானாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் ஒரு வேலைக்காரனாலும் ஒரு நிர்வாகம் வாசல் கர்த்தர் மலைக்குள்ளே வானத்தை பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கி ஓய்வு ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கிறார். பாருங்க, ஓய்வு நாள் என்பது ஆதியாகமத்திலே இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுதே ஹல்லேலூயா கடைபிடிக்கப்பட்ட நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாங்க தசமமாக வந்து ஆபிரகாம் பொழுது ஆபிரகாம் முன்பதாகவே ஓய்வு நாள். ஹல்லேலூயா. எப்படிங்க? ஆபிரகாம் முன்பதாகவே ஓய்வு நாள். அது பரிசுத்தமான நாள், அது நம்மை சுத்திகரிக்கிற நாள், அது நம்மை தகுதிப்படுத்துகிற நாள். ஹல்லேலூயா. நீங்க ஆசிரிங்க, சண்டே ஆசிரிங்க, ஓய்வு நாளையும் ஆசிரிங்க. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம். உன் தேவனை உனக்கு தேசத்திலே உனக்கு இருப்பு தகப்படும் தாயின் கரணமாக கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பிற விரோதமாக பொய் சாசுவாதிருப்பாயாக, பிற வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிற மணியும் அவன் வேலைக்காரன் அவன் எதையும் அவன் காலை பிற பிரதமர் இச்சையாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. இந்த 10 கற்பனை 10 கட்டளை போதுங்க வாழ்க்கை நிமித்த கொண்டு வர தேவனத்தில் சேர்க்க பரலோகத்தை சேர்க்க. ஹல்லேலூயா. நாம் இப்போது நாம் தேவனை நாம் துதித்து பாட போகிறோம். இந்த கட்டளை நம்ம சொல்லணும், பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அப்பதான் தெரியும், இச்சைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நாம் திருடக்கூடாது, பெரியவனா இச்சைக்க கூடாது. கற்பனைகள் சொல்ல 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 இதில் உள்ள வல்லமை உள்ள வார்த்தைகள் நமக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நிச்சயம் கிரியை செய்யும். ஆண்டவர் வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. உங்க வார்த்தை எங்க வார்த்தையும் அழிஞ்சு போயிடும், மண்ணிலே இருக்காது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், அது ஒருபொழுதும்
மாறாது. அது தரையில விழுவதில்லை. அது தரையில அது விழுவதே கிடையாது. ஆண்டோட வார்த்தை அவ்வளவு ஒரு விலையேற பெற்றது. பொண்ணை சுத்தி 7 வருஷத்துக்கு அந்த மாதிரி பொண்ணை சுத்தி வச்சு 7 புறமைப்பட்ட பொண்ணு ஆண்டு வார்த்தை அதை விட விலையேற பெற்றது. அல்லையா, உங்களுக்கு எனக்கும் ஜீவன் எதனா ஆண்டுடைய வார்த்தை தான். அல்லையா, இந்த வார்த்தையை நாம் கை கொள்வோமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். முதலாவது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை விட்டு இருக்கும் சேனைகளின் கர்த்தாவே, என் கண்களுக்கு நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு சேர்ந்து பாடுவோமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண் இந்த ஏசையா பாடுறார். அவர் பார்த்து என்ன பண்றாரு? அவர் ஐயோ அதமானே நான் கர்த்தரை கண்டேனே சொல்லி என்ன பண்றாரு? அவர் பயப்படுறாரு. அல்லையா, அப்ப என்ன பண்ணுவோம்? நெருப்பு தாளை கொண்டு வந்தவரே தூதன் அந்த வாயில தொட்டதுனால ஒரு அக்கு நீங்க பாவம் நிவர்த்தியா சொல்றாரு. பல்லமா சேர்ந்து பாருங்க. உயிரின் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டுக்கும் சைனிகளை கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. கண்ணை தட்டி உயரும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் சிறக்கடவுள் வாசம் செய்வர், அகிலத்தில் வாக்கிய சிருஷ்டிக்கிறவர். இயேசுவே உம்மை ஆராதிப்போம். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிகளில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிகளில் வாசம் செய்பவர். அகிலத்தை ஆற்றையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் ஆதியும் அந்தமானவர், அல்பா ஒமேகாவானவர். அவர் இருந்தவர் இருப்பவர் வருகிறவர் தேவனவர், உண்மையை கைவிடுபவர். அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர். ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் போகும் ராஜாயினர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் போகும் ராஜாயினர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், உலக யாவரும் முன்பதாய் எல்லாம் ஒருவருக்கே சொல்லப்படும். இயேசு நாமமே வேதம் பரமேல்லை. வானத்திலே பூமிக்கு ரட்சிக்கப்படுவது இயேசு நாமம் ஒன்றே போதும். எல்லா நாமத்திலும் மேலானவர், எங்கால்கள் துடைந்திடும் இவருக்கும். எல்லா நாமத்திலும் மேலானவர், உலகார்கள் துடைந்திடும் இவருக்கும். துதிகர மகிமைக்கு பாத்திரன், தூயவர் இயேசுவே உயர்த்துகிறேன். துதிகர மகிமைக்கு பாத்திரன், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர், பரிசுத்தரே. மீண்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவர் யாருங்க? அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைனா ரெண்டு சேனை உண்டு. வானத்துக்கு சேனை, பூமிக்கு சேனை. ரெண்டு சேனைக்கும் அவர் தான் அதிகாரி. அல்லேலூயா. ரெண்டு சேனைக்கும் அவர் தான் அதிகாரி. எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர் அவர். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வீட்டுல 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க, அல்லது 10 பேர் கூட சில வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் 8, 10, 12 பேர் இருப்பாங்க. அதுல பாருங்க, சில பேர் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனா மற்ற எல்லாரும் தாய் தகப்பன் கூட பிறந்த எல்லா அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன பண்ண ரட்சிக்கப்பட மாட்டிருக்காங்க. அவங்களுக்காக அல்லேலூயா நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களை ரட்சித்த தெய்வம் அவர்களை ரட்சிக்க வேண்டும். ரட்சிப்பற்று அது ஆண்டோடைய சித்தம். ஆனால் உங்க கடமை வசனம் சொல்லுவா, எல்லாரும் ரட்சிக்க விரும்புவதே தேவன் சித்தமாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? நாம் நம்முடைய கூட பிறந்தவங்களுக்கு, தாய் தகப்பனுக்கு, சொந்தங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் ஒருவேளை ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். ஆனால் அல்லது கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் நிச்சயம் அவர் எப்படியாவது அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் அவர் கொண்டு வருவார். இதை வைத்து ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தார். இதை வைத்து ஆண்டவர் பாடலை கொடுத்தார். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் 6 பேர் ஆலையா ரட்சிக்கப்பட்டது. நான் ஒருவர் மாத்திரம் இன்னும் இருக்கிறதான சகோதரர் ரட்சிக்கப்பட. அதே போல உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்காக இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இந்த ஓய்வு நாளிலே தேவனாய் கர்த்தர் இந்த பாடலை வார்த்தைகளை அவர் கேட்டு அவர் செய்யும்படியாக நாம் அவர் பாதத்தை பிடித்து நாம் கெஞ்சுவோமாக. அல்லேலூயா.
சொல்வேன் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ என்னோட இருந்தவர்கள் 6 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்து கொண்டீர் எப்படி நான் நன்றி சொல்வேன் நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ நாமதான் துக்கத்தை சுமந்து கொண்டு வந்தோம் அது நம்ம சுமக்கல நாம சுமந்தோம் கோயில்கள் சுமந்தோம் நம்ம ரட்சிக்க தானிதான் தெரியும் அல்லேலூயா முந்தின வாழ்க்கையிலே விக்கிரக பிள்ளையானே முந்தின வாழ்க்கையிலே விக்கிரக பிள்ளையானே தோளில் சுமந்து வந்தேனே முந்தின வாழ்க்கையிலே விக்கிரக பிள்ளையானே முந்தின வாழ்க்கையிலே விக்கிரக பிள்ளையானே தூபம் காட்டி வந்தேனே நாவில் பரிசுத்த வார்த்தை இல்லை தூபம் காட்டி வந்தேனே நாவில் பரிசுத்த வார்த்தை இல்லையே நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ என் கண்ணை திறந்திரையா அவர்கள் காண வேண்டும் கிருபை தாங்க ஏசப்பா கிருபை தாங்க ஏசப்பா கிருபை தாங்க ஏசப்பா கிருபை தாங்க ஏசப்பா கண்ணீரிந்தம் காணவில்லை காதேரிந்தம் கேட்கவில்லை கண்ணீரிந்தம் காணவில்லை காதேரிந்தம் கேட்கவில்லை கண்ணீரை துடைக்கவில்லையே என்னை ரட்சிக்க தாடி இல்லையே கண்ணீரை துடைக்கவில்லையே என்னை ரட்சிக்க தாடி இல்லையே நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ காலிருந்தும் நடக்கவில்லை ஸ்தானத்தையும் மாற்றவில்லை காலிருந்தும் நடக்கவில்லை ஸ்தானத்தையும் மாற்றவில்லை கோலில் சுமந்து சென்றேனே குருள வாழ்ந்து வந்தேனே கோலில் சுமந்து சென்றேனே கண்ணிருந்தும் குருடனை வாழ்ந்து வந்தேனே நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ நான் நல்லவனோ நன்மை செய்தவனோ நான் நீதிமானோ நீதியை செய்தவனோ என் கண்கள் திறந்தீரே அவர்கள் காண வேண்டும் என் கண்கள் திறந்தீரே அவர்கள் காண வேண்டும் அக்னியில் விழுவார்களே அங்கு ஆறுதல் அங்கு இல்லையே அக்னியில் விழுவார்களே அங்கு ஆறுதல் அங்கு இல்லையே ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பா நல்லவரே ரட்சிங்கப்பா 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 நல்லவரே ரட்சிங்கப்பா என்னோட பிறந்தவர்கள் 6 பேர் கையிலே இன்று எனக்கு
எப்படி நான் நன்றி சொல்வேன்? நான் நல்லவனோ, நல்ல செய்தவனோ, நான் நீதிமானோ, நீதியாய் சார்ந்தவனோ, எல்லாம் கிருபைதான், உங்க தயவுதான், எல்லாம் இரக்கம்தான், எல்லாம் அன்புதான், எல்லாம் கிருபைதான், உங்க தயவுதான், எல்லாம் இரக்கம்தான், உங்க அன்புதான், எல்லாம் கிருபைதான், உங்க தயவுதான், எல்லாம் இரக்கம்தான், உங்க அன்புதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரட்சித்துல ஒரு அன்பு, கிருபை, கிருபையாலே ரட்சிக்க விசுவாசத்தை கொண்டு கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். அவர் நன்மீது அன்பு கொண்டதனாலே அவர் இறங்கி வந்தார், ரத்தம் சிந்தினார், உங்கள் என்ன ரட்சித்தார். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணுவோம்? விக்கிர ஆராதனை செய்து கொண்டு வந்தோம். நாம் அதை தோல்வி சுமந்து சென்றோம். ஏனென்றால் அதற்கு நடக்க முடியாது, அதனால் பேச முடியாது, பார்க்க முடியாது. கண் இருந்தும் அது காணாது, கால் இருந்தும் அது நடக்காது, வாய் இருந்தும் பேசாது. தன் ஸ்தானத்தை அதனால் மாற்ற முடியாது. ஸ்தானத்தையே மாற்ற முடியாத ஒரு கல் உங்களுக்கு இன்னும் காப்பாற்ற போகிறதா? ஹல்லேலூயா. அது வெறும் கல், அது சித்திரே வேலையான கல். அது பிசினஸ் பர்பஸ், பிசினஸ்க்காக செய்யப்படுகிற தேவர்கள். ஹல்லேலூயா. அது தெய்வங்கள் இல்லை, எல்லாம் போய். அப்படிதான் நானும் ஒரு காலத்திலே விக்கிரகாரங்களை செய்து கொண்டு, ஹல்லேலூயா, தெய்வத்தை நாங்கள் தோளில் சுமந்து கொண்டு, ஹல்லேலூயா, கண்ணிருந்தும் குருடாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் என் மீது அன்பு கொண்ட என் தெய்வம், ஹல்லேலூயா, அவர் கிருபையால் ரட்சித்தார். ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு டர்னிங் பாயிண்ட் வச்சிருப்பார். ஒவ்வொருக்கும் உண்டு. அந்த நேரம் வரும்பொழுது, அந்த காலம் வரும்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படியே, அவருடைய தயவுடைய சித்தத்தின்படியே என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அதெல்லாம் சுத்த 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 கிருபை. ஹல்லேலூயா. எனக்கு கிருபை நிறைய கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கிருபை நிறைய கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு கூட ஒவ்வொருக்கும் கிருபை நிறைய கொடுத்துருக்கிறார். அவர் கிருபை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அப்படி கேட்கலாம், மற்றவங்களாம் வாழ்றாங்களே, இந்துஸ் முஸ்லிம் வாழ்றாங்களே, அவங்க வாழ்றாங்க, ஆனால் அவங்களுக்கு கிருபை கிடைக்கவே கிடைக்காது. இல்லையா? நமக்கு மரித்த பிறகும் கிருபை கிடைக்கும். இல்லையா? நாம் நம் பரலோகம் செல்வோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள், இல்லையா, நம்ம எங்கே போவோம்? நரகத்துக்கு போவாங்க. இல்லையா? எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்தது இவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம். இல்லையா? நாம் தொடர்ந்து பாடுவோம். இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை. சேர்ந்து பாடுவோமா? இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, சும்மா கூடாதது ஒன்றுமில்லை, சும்மா கூடாதது ஒன்றுமில்லை, சும்மா கூடாதது ஒன்றுமில்லை. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த வார்த்தையால் உயர்காட்சி வந்தது, உந்த வார்த்தையால் உயர்காட்சி வந்தது, உந்த வார்த்தையால் திரும்பினாவே, உந்த வார்த்தையால் திரும்பினாவே. கூடாதது ஒன்று
ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தவித்தால் மரித்தால், ஜெபத்தால் உயிர்த்தார், தவித்தால் மரித்தால், ஜெபத்தால் உயிர்த்தார், திமிர்வாத அடையார், சுகமாக்கினார், திமிர்வாத அடையார், சுகமாக்கினார். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. மின்னின் மகிமே காசு வந்தே, நீரின் மகிமே காசு வந்தே, ஷேரின் மகிமே பேச்சு வந்ததே, ஷேரின் மகிமே பேச்சு வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. வாலிபன் யாருக்கு துக்கத்தால் இருந்தான் வாலிபர் தட்டினேன், துக்கத்தால் இருந்தான் இறந்தும் இருந்தான், பவுலுக்கு சென்றான், இறந்தும் இருந்தான், பவுலுக்கு சென்றான். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உங்கள் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உங்கள் சொந்தத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உங்கள் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உங்கள் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவன் நாமத்தை கொண்டு என்ன பண்ணலாம்? மருத்துவ உயிரோடு எழுப்பலாம், கட்டிகளை கரைய வைக்கலாம், மறைய வைக்கலாம், நோய்களை சுகமாக்கலாம், குருடனை பார்வையை செய்யலாம், செவிடனை கேட்க வைக்கலாம், பூமியான பேச வைக்கலாம், வியாதிகளை எல்லாம் நீக்கலாம். ஒரே ஒரு நாமத்தை கொண்டு, இயேசு நாமத்தை கொண்டு. வேற எந்த நாமம் இந்த உலகத்திலே செல்லுபடியாக என்னது? எல்லா நாமும் ரிஜெக்டட், ஒன்றுக்கு உதவாத நாமம், உதவாத நாமம். இது ஒருவேளை யாராவது இந்து சகோதரர்கள் அல்லது மற்ற சகோதரர் யாராவது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே உண்மையுள்ள தெய்வம். நான் ஏன் சொல்றேன்னா, நான் இந்துவாக இருந்தபோது நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பாவம் பண்றாங்க. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் பாவத்துக்கு அடிமை இல்லை. அவன் அதுல என்ன பண்றான்? வெளியே வந்துடுறான். திருடுறது, பொய் சொல்றது, சிகரெட் பிடிக்கிறது, மதுபானமாக இருந்தது, இன்னைக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்கு. இது எல்லாம் மற்ற ஜாதிகளுக்கு இதெல்லாம் பாவம் என்று தெரியாது. உலகத்தில் பிறந்தோம், குடிப்போம், அனுபவிப்போம், செத்து போவோம். இல்லையா? ஆனால் அதே இந்த உலகத்திலே அவ்வளோ பாவம் செய்த மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அதுதாங்க உண்மையுள்ள ரட்சிப்பு, அதுதான் உண்மையுள்ள தேவன். ஒரு தெய்வம் என்றால் நம்மளை என்ன பண்ணணும்? பாவத்தை வெளியே கொண்டு வேண்டும், நம்ம தரத்தை உயர்த்த வேண்டும். இல்லையா? நம்ம மீது அன்பு கொள்ள வேண்டும். அன்புல தான் நம்ம என்ன பண்ணார்? ஆண்டவர் இறங்கி வந்து சிலுவையை ரத்தம் சிந்தி மறித்து அடக்கப்பட 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தோருக்கும் உயிரோருக்கும் தேவன் அவர். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை தேவனை ஏற்றுக்கொள்ள. உங்களை படைத்ததை இயேசு மாத்திரமே உங்களை படைத்தார். வசனம் அப்பதான் சொல்லுது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்களை படைத்தது இயேசு கிறிஸ்து. ஏண்டா அவருடைய ஆவிதான் நமக்குள்ள ஓடி கொண்டிருக்கிறது. நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. ருசித்து பாருங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உண்மையுள்ள தெய்வம். அவர் ஒருவரே ரட்சிக்கிற தெய்வம். எங்கள் ரட்சிப்பு
ரட்சணிய கொம்பு அவர் ஒருவர் மாத்திரமே. அவரை தவிர ஒருவரும் கிடையாது உலகத்தில். அல்லேலூயா. ஆனா ஊன்ல ஒன்னும் வேலைக்காவர். இயேசு கிறிஸ்து மாத்திரம் உண்மையுள்ள தெய்வம். அவர் மாத்திரமே உங்கள் பாவத்தின் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவார். பாவத்தின் சம்பளம் மரணம். இல்லையா? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அந்த பாவம் செய்கிற ஆத்மாவை மீட்டு கொண்டு வந்து பரிசுத்தமாக்கி அவரோடு நம்ம வைத்துக் கொள்வார். இல்லையா? இதுக்காக நம்ம இங்க உலகத்துக்கு வந்தா திருமணம் பண்ணி குழந்தைகளை பற்றி சந்தோஷம் வாழ்ற இல்லை, பாவத்தை நீக்குவதற்காக பிசாசு கொண்டு வந்த அந்த பாவத்தை பிசாசின் தலையில் நசுக்கவே, பாவத்தின் மனிதன் ரட்சிக்கவே அவர் இறங்கி வந்தார். இல்லையா? அவர் நல்ல தெய்வம். இல்லையா? நீங்கள் ஆணைக்கு தெய்வம் யாருங்க? நல்ல தெய்வம். அவர் ஒப்பற்ற தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அதை விட உண்மையுள்ள தெய்வம் அதுதான். எல்லாரும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நிறைய தெய்வங்கள் உண்டு, தெய்வங்கள் பேர்ல நிறைய உண்டு. ஆனால் சொல்லும் செய்யாது. அல்லேலூயா. அது சொல்லக்கூட தெரியும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும் உண்மையுள்ள வசனம், ஜீவனுள்ள வசனம். அந்த வசனத்துக்கு உயிர் உள்ளது. அல்லேலூயா. நம்ம பாடுவோமா? துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்த துணையாளரே, சேர்ந்து பாடுவோமா? நம்ம நிச்சயமாக விடுவிப்பார். ஏன்னா அவன் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவாங்க? வைப்பார். வஸ்திரம் சொல்லுது, வசனம் உண்மை, அது உயிர் உள்ளது. இல்லையா? விடுவிப்பார். இந்த என்னை உன்னில் வாசிக் கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவேன், உயர்த்திய மகிழ்ந்திடுவேன். உங்கள் நாமம் அறிந்த என்னை உன்னில் வாசிக் கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவேன், உயர்த்திய மகிழ்ந்திடுவேன். துதிக்கு பாத்திர நீ அல்லவா, கனத்திற்கு பாத்திர நீர் அல்லவோ, துதிக்கு பாத்திர நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ, நீர் அல்லவோ.
ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எங்கள் மனவாளரே. நம் கால்கள் சறுக்கும் பொழுது அவர் விரைந்து நம்மளை தூக்குகிற கரம் அல்லேலூயா. அவர் கரமே நம்மளை தாங்குகிறது, தப்புவிக்கிறது, ஏற்றுகிறது, சுமக்கிறது. சேர்ந்து சேர்ந்து பாடுவோம். கால்கள் சறுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபையே உமது. இந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே அடைக்கலமையா. இந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சேட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எங்கள் நாபரமே அடைக்கலமே ஆதாரமே. மறைவிடமே எங்கள் நாபரமே அடைக்கலமே ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எங்கள் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எங்கள் மனவாளரே. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதித்தோம், நாமத்தை நாம் உயர்த்தினோம். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் தன்னை உயர்த்தி கொண்டே இருங்க. இந்த நாள் முழுவதும், ஓய்வு நாள் முழுவதும் நாம் ஒரு சமூகத்தில் நின்று இளைப்பாற வேண்டும். ஹல்லேலூயா. தியானிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வேற என்ன அவர் கேட்க நம்ம கிட்ட? அவனுக்கு நான் அவனோட எண்ணத்தை கேட்க கேட்கிறார். ஹல்லேலூயா. என் கட்டளை ஏற்றுக்கொள், என் நுகம் என் சுமை லகுவாக இருக்குதுன்னு சொல்லிதாரு. கஷ்டம் ஒண்ணு இல்லை. இயேசப்பா வைத்துக்கன்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டம் ஒண்ணு இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டு. இப்பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டு. ஹல்லேலூயா. ஒரு போதும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஆனால் அது வரைக்கும் நமக்கு பொறுமை வேண்டும். அந்த பொறுமை தேவன் தான் நமக்கு தர வேண்டும். என்றால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு. சிலருக்கு வியாதி, சிலருக்கு நோய், சிலருக்கு கடன் பாரங்கள், சிலருக்கு வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சிலருக்கு பிள்ளைகள் மேல் கவலை. எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள்.
அல்லேலூயா. அவர் நம்ம உறுதியாய் நம்மை பற்றி கொண்டோமா நம்ம சமாதானத்தோடு நம்மளை அவர் மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அவர் நீதிமன்றம் ஒருபொழுதும் தள்ளாட விட மாட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் நம்ம ரத்தத்தால் என்ன பண்ணுகிறார்? நம் நீதிமன்றம் ஆக்கி இருக்கிறார். ரத்தம் சிந்தி இருக்கிற ரத்தத்தை வல்லமை உண்டு. ஏன்னா அது குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், விளையாடப்பட்ட அதை விட என்ன பண்ண ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். உங்க ரத்தம் என்னோட ரத்தம் பாவ ரத்தம். நாமெல்லாம் எப்படி பாவத்தில் பிறந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ரத்தம் பரிசுத்த. அதாவது தான் பிசாசு ரத்தத்தை பார்த்தா நட்டுங்குது. இயேசு ரத்தம் சொன்னாலே போதும் என்ன பண்ணுது? துறவி ஓடுது. உங்க ரத்தம் என் ரத்தம் அது என்ன பண்ண மாசு உள்ள ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் குற்றமற்ற வெளியேறப்பட்ட பரிசுத்தம் ரத்தம். அந்த ரத்தம் சிந்தனால்தான் இந்த உலகம் இன்றைக்கு எத்தனையோ கோடிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரத்தத்துல பரிசுத்தம் இருக்கிறது. குற்றமில்லாத ரத்தம், அது மாசற்ற ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு நீதிமன்றாக இயேசுக்கு ரத்தம் சிந்தினதால் இந்த உலகம் எத்தனையோ கோடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தெரியலையா அவர் ரத்தம் எவ்வளவு ஒரு வல்லமை உள்ளது என்பது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு இருந்தவர் இவங்க நினைக்க காரியத்தை செய்து முடிப்பார். வியாதிகளை நீக்குவார், வறுமைகளை நீக்குவார், போராட்டங்களை நீக்குவார், மிக சமாதானத்தை நிர்மலமாக்கி போடுவார். நாம் எல்லோரும் கர்த்தரை துதித்து குடும்பமாக துதித்து அவரை ஆராதித்து அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு கொண்டிருப்போமானால் ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. அல்லையா? ஓய்நாளே அவரை நாம் துதித்தோம், ஆராதித்தோம். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.